ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட சிறகடிக்க ஆசை ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து அப்கமிங் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இவங்க நின்றுட்டுருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. என்னடா இது, அவுட்டிங் ஏதாவது வந்திருக்காங்களா என்ன? நம்ம மீனாவும் முத்துவும் லொக்கேஷனே டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி. என்னன்னு தெரியல, பாப்போம், வெயிட் பண்ணி என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆனால் இப்போ இன்னைக்கு எபிசோட் வந்து கொஞ்சம் என்னடா இது, சம்மந்தமே இல்லாமல் காசு திருடுறது அந்த மாதிரி எல்லாம் ட்ராக் கொண்டு போயிட்டு இருக்காங்க. சுற்றி சுற்றி நம்ம எதிர்பார்க்குற ட்ராக் வந்து வரலையே அப்படின்னு சொல்லி நிறைய பேரோட மைண்ட் வாய்ஸ் இருக்கும், எனக்குமே இருக்குது. ஏன்னா முத்து வந்து அந்த கையை உடைக்கிறதுக்கான காரணத்தை வந்து ரிவீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு தருணத்தில் தலையை சுற்றி மூக்க தொடர மாதிரி இழுத்துட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஹை வோல்டேஜான ட்ராக் ஒன்று இருக்குன்னு நம்மளோட முத்துவோட ஃப்ரெண்டுமே சொல்லியிருந்தாரு. அந்த ட்ராக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம், ஆனால் இப்போ வரைக்கும் வரல. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நாளைக்கு கண்டிப்பாக வராது. நெக்ஸ்ட் வீக் மண்டேவோட ப்ரமோவாக அந்த ட்ரூத் ரிவீல் ஆகிற எபிசோட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரோகிணிக்குமே வந்து ஒரு பெரிய டவுட் வந்திருக்கு முத்து மேலே. காசை அப்படி எடுத்துகிட்டு வந்து கொடுத்த உடனே மேபி ரோகிணியே வந்து கண்டுபிடிச்சு முத்துவையும் மீனாவையும் அசிங்கப்படுத்தி அந்த இடத்துல வந்து உடைப்பாங்களா, இல்லை முத்து வந்து வீடியோ வந்து வேற யாராவது பார்த்து சொல்லுவாங்களா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சடனாக மீனாவுக்கு உண்மை தெரிஞ்சிருமா அவங்க ஃப்ரெண்டு மூலயமா அந்த மாதிரி, இல்லை மீனாவுக்குமே ஒரு பெரிய ஷாக்காக வீட்டில் அசிங்கப்படும் போது தான் தெரியுமா அப்படின்றது தெரியல. ஆனால் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக்லாம் இருக்குது. சீக்கிரமாக ரிவீல் பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. இவ்வளோ நல்லவரா முத்து அப்படிங்கிற மாதிரி அந்த கேரக்டர் ரொம்பவே மனசில் இடம் பிடிச்சிட்டாரு. பாப்போம், வெயிட் பண்ணி அப்கமிங் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு.